அப்துல் ரசாக் பசீல் முபாரக், குச்சவெளி, இலங்கை. குச்சவெளின்னு ஒரு ஊர்வலம் இருக்கு, இலங்கையில் உள்ள ஊர்ல இருந்து அவர் கேட்கிறார். அவர் என்ன கேட்கிறாருன்னா, மூட நம்பிக்கை பற்றி பேசுகிற நாம் சிலைகள் முன் மந்திரம் சொல்லப்பட்ட படையல் உணவை உண்ண இஸ்லாம் தடை விதிக்கிறது. அதாவது மூட சிலைகளுக்கு படையல் பண்றாங்கல்ல, அந்த உணவை இஸ்லாம் தடை செய்கிறது. இதுல இருந்து சூனியத்திற்கு தாக்கம் இருக்கலாம் என்று சிந்திக்க இடம் உண்டா? அத படையல் செஞ்ச உணவுல ஏதோ ஒரு பவர் வந்துருச்சுன்னு நம்ம சாப்பிடாம இருக்கிறோம். அதே மாதிரி சூனியத்தினால ஏதோ ஒரு பவர் வந்து நம்பலாம் தானே? அப்படி இல்லை என்றால் கல்லை கல்லாக பார்க்கும் ரீதியில் அவர்களின் சிவலிங்கத்தை எங்கள் வீட்டு அம்மிக்குழுவையாக பயன்படுத்துவதில் என்ன தவறு வரப்போகிறது, விளக்கமும் அப்படின்னு கேட்கிறார். அதாவது இவர் இப்போ இந்த மாதிரி புரிந்து கொண்டு கேட்கிறாருன்னு கேட்டா, அதாவது பூஜை செஞ்ச உணவை சாப்பிடக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லியிருக்குது. அதுக்கு என்ன அர்த்தத்தை இவர் விளங்கிட்டாருன்னு சொன்னா, பூஜை செஞ்ச உணவுல ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா பவர் வந்து விட்டது, அந்த பவர் வந்ததுனால இஸ்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது, அப்படி விளங்கி கொண்டு அப்ப சூனியத்தினால ஒரு பவர் வரலாம்ல, பூஜை செஞ்ச உணவுல ஏதோ பவர் வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு அதை சாப்பிடாம இருக்கிறீங்க. அப்ப பூஜை செஞ்சாலும் அதுக்கு அதுல ஒரு சக்தி உண்டாகுது. அப்படிங்கும் பொழுது சூனியத்தினாலே எப்படி சக்தி வரலாம் தானே இப்படி விளங்க முடியுமான்னு கேட்கிறாரு. பூஜை செஞ்ச உணவை உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது எதுக்காக வேண்டி? நீங்க சொன்ன காரணம் குரான்ல இருக்கா? சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது, அதற்கு பவர் ஏறி விட்டது, அதனால சாப்பிடாதீங்க, அதுக்கு ஒரு தனி சக்தி வந்து விட்டது, அந்த தெய்வம் போய் அதில் குடிகொண்டு விட்டது அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி சாப்பிடாதீங்கன்னு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கா? இல்ல. அந்த செயலை நீங்கள் அங்கீகரிக்கிற மாதிரி ஆயிரும். எதுக்காக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கா? இறைவன் அல்லாத ஒன்றுக்காக ஒன்றை பூஜை செஞ்சீங்க என்று சொன்னா, அப்ப இறைவன் அல்லாதவர்களுக்காக அந்த அந்த பொருள் உரியது நீங்க சொந்தம் கொண்டாடுறீங்கன்னு அர்த்தமாகுது. அப்ப அல்லாஹ்வுக்குரிய ஒரு பொருளை வந்து வேற ஒன்றுக்குரியதாக நீங்கள் கருதுறீங்கள், அந்த நம்பிக்கை தவறு. அந்த மாதிரி நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால் அதை நீங்கள் சாதாரணமா வாங்கி சாப்பிட ஆரம்பித்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துடும். அதே மாதிரி நீங்களும் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம அந்த பொருளை தவிர்த்து ஏன் சாப்பிட மாட்டீங்க? நீங்க பூஜை செஞ்சு போய் உணவு, சாதாரண உணவு, ஒரு வாழைப்பழம், அதை பூஜை செஞ்சு விட்டு என்னமோ அதுல பவர் இருக்குன்னு சொல்றீங்க. என்ன பவர்? ஒரு பவரும் இல்லையே. நீங்கள் பூஜை செஞ்ச வாழைப்பழம் அப்படித்தான் இருக்கிறது, பூஜை செய்யாத வாழைப்பழம் அப்படித்தான் இருக்கிறது. ரெண்டையும் லேப் டெஸ்ட் கொடுத்தா ரெண்டுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. ஆனாலும் இதுல இன்னும் பவர் வரா நீங்க நினைக்கிறீங்களே, அந்த நம்பிக்கை நாங்க ஏத்துக்கிறல அப்படிங்கிறதுக்கு தான் மறுக்கிறோம். பவர் வந்துருச்சுங்கிறதுக்கா மறுக்கல, பவர் வந்துச்சு நீங்க சொல்லுவது தப்பு என்பதற்காக தான் மறுக்கிறோம். அப்ப நம்ம பூஜை செஞ்ச பொருளை ஏன் சாப்பிடக்கூடாது என்பதற்கு நீங்கள் நினைத்த காரணம் தப்பு, அந்த காரணம் கிடையாது. பூஜை செஞ்ச பொருள்ல ஒன்னும் வராது என்று தெரிந்து கொண்டு என்னமோ வந்துருச்சு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அதனாலதான் நாங்க ஏத்துக்கிற மாட்டோம். அது வெறும் வாழைப்பழம் சொன்னா சாப்பிடுவோம்ல, இந்த வாழைப்பழம் சாப்பிடுவோம், சாப்பிட்டு போயிடுவோம். அந்த வாழைப்பழத்துல என்னமோ இருக்குது, அந்த சர்க்கரை என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தியாவும் இந்த சர்க்கரை தர்காவுல இருந்து நேர்ச்சி வாங்கின சர்க்கரைன்னு சொன்னீங்கன்னா அது சர்க்கரை தான். அதுல என்ன இருக்குது? சர்க்கரை தான். அது நீங்களா வந்து என்னமோ சொன்னோன்னு அந்த சர்க்கரைக்கு பவர் ஏறிக்கிறோமா? நீங்களா மூணு இடத்தையா சொல்லுவீங்க, உடனே அந்த சர்க்கரைங்கிறது அந்த சர்க்கரைங்கிற அந்தஸ்து கடந்து போய் அது ஏதோ பவர் வந்த மாதிரி ஆயிரும்னா நீங்க தானே அப்படி நினைக்கிறீங்க. அது எப்படி ஆகும்? எப்படி ஆணுச்சு? அதுல ஏதோ ஆயிடுச்சுன்னு ஏதாச்சும் கண்டுபிடிச்சிங்க? என்ன டெஸ்ட் பண்ணீங்க? ஒன்னு நடைமுறை டெஸ்ட் பண்ணணும். எப்படி டெஸ்ட் பண்ணணும்? ஒருத்தன் கடுமையான பசியில வர்றான், அவனுக்கு என்ன செய்யணும்? வயிறு நிறைய சாப்பாடு போடணும். அவனுக்கு என்ன செய்றீங்கன்னு கேட்டா, ஒரு வாழைப்பழத்தை, பூஜை செஞ்ச வாழைப்பழத்தை எடுத்து ஒரு சிப்ஸ் மாதிரி ஒரு ஸ்லைஸ் வெட்டி இதை சாப்பிடுன்னு சொல்றீங்க. பசி அடங்கிருமா? அவன் பசிக்கு உள்ள சாப்பாடெல்லாம் கொடுத்தா அடங்குமா? இது போய் அவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிச்சின்னு சொன்னா 100 பேர் பசியா வர்றாங்க, 100 பேருக்கு ஒரு வாழைப்பழம் தான், 100 பீஸை வெட்டி இந்தா வயிறு நிறையுமா? அப்ப நடைமுறையில பாக்குறோம், அந்த ஒரு பீஸுக்கு என்ன வந்து சாதாரண பூஜை செய்யாத வாழைப்பழ துண்டுக்கு என்ன ரிசல்ட் வருமோ அதுதான் இதுக்கு வருகிறது. அப்ப அனுபவத்திலையும் அதுல ஒண்ணு அப்படி ரிசல்ட் கூட தெரிய காணாம். ஆமா, அந்த வாழைப்பழம் சாப்பிட்டேன், 50 சாப்பிட்டேன், இந்த வாழைப்பழம் சாப்பிட்டேன், ஒரு சின்ன துண்டு சாப்பிட்டேன், வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு சொல்ற அளவுக்கு ஒருத்தர் உங்கள்ட்ட சொல்லி இருக்கிறாரா? நீங்களா நினைச்சிட்டு இருக்கிறீங்க தப்பா. அதுக்கு தானே வேணாம் இஸ்லாம் மறுக்கிறது. அப்ப அந்த நடைமுறையில் அப்படி இருந்தால் நீங்க நம்பலாம். எதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறதோ அதை நம்புவதை இஸ்லாம் தடுக்காது. அப்படி நடைமுறையில இல்ல. சரி, நடைமுறைலாம் இல்ல, அல்ல அந்தரங்கமா ஏதாவது இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி
இந்த பூஜை செஞ்ச அந்த பொருளையும் அதே பொருள் பூஜை செய்யாம இருக்கும்ல அதையும் கொண்டு லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி இது பாருங்க இந்த மந்திரம் ஓதணும் இதுல என்னெல்லாம் வந்திருக்கு பாருங்க, மந்திரம் ஓதாத பொருள் எப்படி இருக்குன்னு பாருங்க, அது ரெண்டையும் சோதனைக்கு உட்படுத்தி ஆமா இருக்குன்னு இருக்குல்ல என்னமோ இருக்குல்ல அப்படிதான் நிரூபிச்சிங்களா? அப்படி நிரூபிச்சு இருந்தால் அது அது நல்லா ஏத்துக்கலாம் இருக்குத, ஆனா ஒன்னும் இருக்காது, ஒன்னும் இருக்காது. அப்ப அந்த மாதிரி நீங்க நினைப்பது அது தப்பா போயிடுது. அல்லது இந்த வாழைப்பழத்தையும் அந்த வாழைப்பழத்தையும் 2 பேரும் கொடுத்து சாப்பிட விட்டு அந்த 2 பேரையும் சோதனை பண்ணி பார்த்தா இதை சாப்பிட்டவனுக்கு பயங்கரமா இதெல்லாம் ஏறி இருக்குது, அதை சாப்பிட்டவனுக்கு இன்னும் ஏறல அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷனையா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே அதை ரிசல்ட்டை கண்டுபிடிச்சோமா? ஒண்ணுமே சும்மா நீங்களா நினைச்சுக்கிறீங்க, நீங்களா கற்பனை நினைப்பீங்கன்னா நாங்கள் நம்ம நினைக்கணுமா? அதுக்கு தானே வேணாம் இஸ்லாம் சொல்லுது. உணவு தடுக்கப்பட்ட உணவு அது. அது தர்கா கோயில்ல பூஜை செய்யறதுக்கு மட்டும் இஸ்லாம் சொல்லல. தர்காவில் போய் செஞ்சுட்டு பள்ளியாசல் போய் செஞ்சுட்டு வந்தாலும் அது இஸ்லாத்துக்கு தப்பு தான். பள்ளியாசல் தான் பாத்தியாவன சக்கரை என்ன பாத்தியாவன சக்கரை சக்கரை தானடா. நீனா என்னத்தையும் ஓதணும்னு சக்கரைக்கு பவர் வந்துருமா? சக்கரை எப்போதும் சக்கரை தான், வாழைப்பழம் எப்போதும் வாழைப்பழம் தான், கல்கண்டு எப்போதும் கல்கண்டு தான். அது நீ பாத்தியா ஓதுனாலும் அது கல்கண்டு தான், சும்மா இருந்தாலும் கல்கண்டு தான். நீ பாத்தியா ஓதி இருக்கேன்னு சொல்லிட்டு அதை கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு சொன்னா அப்ப நீங்க என்னத்தையும் ஓதணும்னு அதுல பவர் ஏறிக்கிறோமா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளா நீங்க? அப்ப நாங்க அதை நம்பணுமா? எங்களுக்கு வாழைப்பழத்தில் சர்க்கரை மீது கோபம் கிடையாது, நீங்க செய்யற அந்த மூட நம்பிக்கை மீது எங்களுக்கு கோபம். அதனால சாப்பிட வேணாம்னு சொல்லுதா? பவர் வந்துருச்சுக்கிறக்கா சாப்பிடணுங்குதா? பவர் வரல, வந்துச்சுன்னு பொய்யா நினைக்கிறீங்க, அதனால நீங்க அதை வேணாம் தொடாதீங்க, அதை நீங்க சாப்பிட்டு பழகுனீங்கன்னு கேட்டா அது ஒரு புனிதமானது புனிதமானது புனிதமான ஒரு 100 தடவை சாப்பிட்டோன்னு என்ன செய்யுங்க, உங்களுக்கு அந்த எண்ணம் வந்துடும். நீங்கள் அந்த மூட நம்பிக்கைக்கு உட்பட்டு விடுவீர்கள். அந்த மக்களை வேதனைப்படுத்துறதுக்காக வேண்டி இல்ல, அறியாமையில் அந்த மக்கள் செய்யறாங்கன்னு சொன்னா அவங்களை வேதனைப்படுத்துறதுக்கான மறுக்கல. நம்மளும் அது மாதிரி நம்ம நினைத்தால் உங்களுடைய கொள்கை மாறிடுமா இல்லையா? உங்க நம்பிக்கையை பாதிப்படையுமா இல்லையா? அதான் அடிப்படை. அதனால இதுல இருந்து அந்த அர்த்தம்லாம் எடுக்க இயலாது. சரியா?